சாந்தி. அவ்யக்த சமிகை 12 ஏப்ரல் 2025. बाप दादा महा वाक्य, जितनी शक्तियों की शक्ति है उतनी ही पांडवों की भी विशाल शक्ति है, इसलिए चतुर्भुज रूप दिखाया है. பாபா சொல்றாங்க, எந்த அளவிற்கு சக்திகள், தாய்மார்கள், மாதர்கள், குமாரிகள் சக்தி நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்களோ அதே போன்று பாண்டவர்களும் குமாரர்களும் மற்றும் அதர் குமாரர்கள் பாண்டவர்களும் கூட சக்தி நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அதுவும் விசாலமான எல்லைக்கப்பாற்பட்ட சக்தி நிறைந்தவர்களாக இருக்கின்றீர்கள். शक्तियां और पांडव इन दोनों के कंबाइंड रूप से ही विश्व सेवा के कार्य में सफलता प्राप्त होती है. ஆக பாபாவுக்கு இருதரப்பட்ட குழந்தைகளும் தேவைங்கிறார். நான் தாய்மார்களை மட்டுமே வச்சு வேலை வாங்கிக்கிற முடியாது, இல்ல நான் பாண்டவர்கள் மட்டும் வச்சுமே எல்லாமே செஞ்சுக்கிற முடியாது. 2 குழந்தைங்களும் வேணும். ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. 2 குழந்தைங்களும் பிடிக்கும். இது ஒரு மாதிரி வேலை செய்யும், அது ஒரு மாதிரி வேலை செய்யும். நீங்க தான் பெரியவங்க, அவங்க சின்னவங்க, அப்படி கிடையாது. 2 பேரையும் ஒன்னாதான் அந்த அப்பா அம்மா பாக்குறாங்க. அதே போல பாபா சொல்றாரு, இங்கு இந்த உலக மாற்றத்தினுடைய காரியத்தில், உலக நன்மைக்கான காரியத்தில் பாண்டவர்களும் தேவை மற்றும் சிவசக்திகளும் தேவை. சோ இன்னைக்கு இணைந்த ரூபம் சகோதரர்களோடு நாம் இணைந்த ரூபத்துல இருக்கிறோம். அதாவது சேவையில இணைந்து செய்யறோம், ஒத்துழைச்சு போறோம். इसलिए सदा एक दो के सहयोगी बनकर रहो. எனவே நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்கு சகயோகிகளாக இருங்கள். நாம சகோதரர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், அதே போல சகோதரர்களிடமிருந்து நாம் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்கிறோம். இதுல விட்டு கொடுத்துக்கிறோம். நம்ம இதுல அவங்க பெரியவங்க நாங்க சின்னவங்க, இல்ல நாங்க பெரியவங்க அவங்க சின்னவங்க, அப்படி இல்லை. இது கடவுளுடைய காரியம். சோ கடவுளுடைய காரியத்துல ஒவ்வொரு அந்த அணியினுடைய உதவியும் வேணும். அது கடைசி நம்பர் ஆத்மாவாக இருந்தாலும் சரி, ஏதோ அதனுடைய பாக்கியத்தை அது உருவாக்கிக்குது, அதனுடைய கான்ட்ரிபியூஷன் அது செய்துக்குது. அதனுடைய பங்களிப்பு என்னவோ பாபா காரியத்துல அது செய்து தன் பாக்கியத்தை உருவாக்கிக்க வந்திருக்கு. அதனால பாபா சொல்றாரு, எல்லோரும் இணைந்துதான் இந்த காரியத்தை நாம் முழுமையாக்க செய்ய போகிறோம். ஜிம்மேவாரி கா தாஜ் சதா படா ரஹே. எனவே பொறுப்பினுடைய கிரீடம் உங்கள் தலை மீது இருக்கட்டும். பாபாவுடைய காரியத்துல நமக்கு பொறுப்பு இருக்கு, நமக்கு பங்களிப்பு இருக்குங்கிறது பாபா சொல்றாரு, நமக்கு நினைவுல இருக்கணும். நம்ம நினைவுல வச்சுக்கலாம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இணைந்த ரூபத்துல இருந்து பாபாவினுடைய பெயரை விளங்க வைக்குமாறு பாப் தாதாவை உத்தமான ரீதியிலிருந்து இவ்வளவு வருடங்களாக குழந்தைகளாகிய நமக்காக பாப் தாதா அழைச்சிட்டு வராங்க. எனவே பாப் தாதாவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய நடத்தை இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சேவை செய்து பாபாவை நாம் பிரத்யக்ஷம் செய்வோம். நல்லது. ஓம் சாந்தி.